அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருட ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 9வது ராசியா வரக்கூடியது தனுசு. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள்லாம் இந்த ஆவணி மாதத்துல நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமான ஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம். குரு பார்வையில ராகு டிராவல் பண்றது இன்னொரு தனி சிறப்பு. குரு சண்டால யோகத்தோட பரிபூர்ணமா டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான ராகு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது மிகப்பெரிய வலிமை, மிகப்பெரிய பலம் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். தைரிய அபிவிருத்தி டிஃபால்ட்டா நமக்கு கிடைச்சிடும். அதுலயும் நம்மளுடைய ராசிநாதன் குருவே பார்க்கறதுனால இந்த ராகுவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக அற்புதமா இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆயிட்டாரு. பொதுவா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனி மன உளைச்சல், உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு தொய்வு நிலை, மனசுல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, நிறைய அலைச்சல், வண்டி வாகனத்தை அடிக்கடி மாற்றக்கூடிய அந்த சூழ்நிலை, தாயாரோட ஒத்து போகாத சூழ்நிலை, அல்லது தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை வருது, இப்படி ஏதாச்சும் ஏற்ற தாழ்வுகளை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப வக்ரமா இருக்கிறது நமக்கு பெரிய யோகம், ஒரு நல்ல அமைப்பு. அதுலயும் 2, 3க்குரிய ஒரு கிரகம் 4ஆம் இடத்துல அமர்றது ஒரு வகையில சிறப்பாக இருந்தாலும் இந்த வக்ரம் ஆகும்போது நிச்சயமா அது நமக்கு நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸை மேஜரா கொடுக்காது. எல்லாத்தையும் ஓரளவுக்கு பாசிட்டிவா அப்படியே மாத்தி விட்டுரும். அதன் வகையில இந்த வக்ர சனி நமக்கு ஃபேவர் தான். அடுத்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடம். நம்முடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் போயிட்டு சமசப்தம ஸ்தானமான 7ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. 7ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை நம்முடைய ராசிக்கே செலுத்துறாரு. சோ அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு அமைப்பு. ராசிநாதன் ராசியே சப்தம பார்வையால 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பார்ப்பாரு. அதன் வகையில இந்த வருடம் ஃபுல்லா குரு பகவானுடைய பரிபூர்ண பார்வை நம்முடைய ராசி மேல இருக்கும். சோ அது நமக்கு பாசிட்டிவ் தான். இந்த மாதத்துல சுக்கிரன் குருவுடைய கன்ஜக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல 7ஆம் இடத்துல இருக்கும். அது கஜலட்சுமி யோகம் நான் போன மாதத்துல சொல்லியிருந்தேன். இந்த மாதத்துல முதல் 4 நாட்கள் அந்த ஆக்டிவேஷன் இருக்கும். அடுத்தது நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம். புதன் அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு வகையில குற்றம் தான். ஆனா மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுத்துருவாரு, நிறைந்த ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையை கொடுத்துருவாரு. அதன் வகையில இதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இருப்பினும் புதன் அஷ்டமத்துல இருக்கிறது அவ்வளவா பாசிட்டிவ் இல்ல. 7, 10க்குரிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு அஷ்டமத்துல அமர்றது ஒரு சில நிலைகள்ல சில குற்றமான பலன்களை கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ற. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் கேதுவுடைய கன்ஜக்ஷன். இந்த சூரியன் கேதுவுடைய இணைவு சில நிலைகள்ல நமக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா மேஜரா பார்த்தோம்னா சூரியனோட கேது இணையும் போது ஒரு மாதிரி பகை உணர்வை தான் மேக்சிமம் கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன். சில உறவுகள் இடையில ஒரு சில பகைமை உணர்வு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில தொய்வு நிலைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இது நமக்கு நல்லது பண்ணிடும். நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு இது நல்லது பண்ணிடும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பல நிலையில டிராவல் பண்ணுவாரு. அதன் வகையில இதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். மேஜரா ட்ரபிள கொடுத்துறாது. அடுத்த இந்த மாதத்துல இடப்பெயர்ச்சிகள், கிரகத்துடைய மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் இந்த மாதத்துல கரெக்டா 4ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. சுக்கிரன் புதன் காம்பினேஷன் லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும். இது அஷ்டமத்துல இருக்கிறதுனால இது நமக்கு மேஜரா பாசிட்டிவான விஷயங்களை பெருசா கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. லட்சுமி நாராயண யோகம் 159 14 இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனா அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஒரு சில திடீர் மாற்றங்களை இந்த கிரக இணைவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல சுக்கிரன் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. 6ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அதன் வகையில இது நம்ம பாசிட்டிவா இருக்கலாம். பொதுவாகவே அஷ்டமத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனா புதனோட அந்த காம்பினேஷன் பண்ணும்போது ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். அதை நம்ம அடுத்தது கிளியரா பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதத்துல கரெக்டா 14ஆம் தேதி புதன் பெயர்ச்சி. புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி சூரியன் கேதுவோட கன்ஜக்ஷன் ஆயிடும். பாகியத்துல இந்த கிரகத்துடைய இணைவு நமக்கு நல்ல பலன்களை டெஃபினட்டா கொடுத்துரும். அடுத்தது மாதத்தோட கடைசியில கரெக்டா 28ஆம் தேதி நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. செவ்வாயுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமா இருக்கு. அதே மாதிரி 29ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோடு கன்ஜக்ஷன் ஆயிடும். அதனை தொடர்ந்து மீண்டும் புதன் பகவான் கரெக்டா 30ஆம் தேதி நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலையை அடையும். அதனை தொடர்ந்து மாதத்தோட கடைசி நாள் சூரிய பயிற்சி. சூரியன் கரெக்டா 31ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு
9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகும். எனவே கடைசி 3 நாள்ல மிக முக்கியமான பிளானட் தான் ஒரு சில டிரான்சிஷனை பண்ணுது. ஆனா அது இந்த மாதத்துல மேஜரா இம்பாக்டை ஏற்படுத்தாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம் பிளஸ் வந்து சுக்கிரன் கேதுவுடைய கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவுடைய கன்ஜெக்ஷன், இந்த காம்பினேஷன் மட்டும் தான் நம்ம டீடெயிலா பார்க்கணும். இதுதான் இந்த ஆவணி மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஆவணி மாத ராசி பலன்களை நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் குரு பகவான் சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவு கிளியரா இருக்கும். மைண்ட்ல இருக்கிற குழப்பங்கள்லாம் ஆல்மோஸ்ட் குறையும். மைண்ட் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். புதுசா முடிவெடுக்கிறது, புதிய மாற்றங்கள் பண்றது, அதுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கும். புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதுல வெற்றி அடைகிறதுக்கு இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. அதனால இப்போ உங்களால சும்மா இருக்க முடியாது. ஃப்ரீயா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமானது துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுத்துரும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துரும். நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல நீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ணீங்கன்னா அது சக்சஸ் நோக்கி பயணிக்கும். சோ அதுக்கு வந்து இது பாசிட்டிவ் சைனை காமிக்குது. அடுத்து குரு 7ஆம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறாரு. இப்போ சனி வக்ரமாயி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்கிறாரு. வக்ர சனியுடைய பார்வை பெருசா ட்ரபிள கொடுக்கிறது இல்ல. இப்போ குரு பார்வை பலமா இருக்கிறதுனால சிந்தனை தெளிவு ஏற்படும். நீண்ட நாளா இருந்த குழப்பம் குளறுபடிலாம் நம்மளை விட்டு விலகும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல், ஒரு தெளிவுக்கு வருவோம். எனவே முக்கியமான பிளான் ஏதாச்சும் பண்ணணும்னா அதை இந்த மாதத்துல பண்ணலாம். முக்கியமான முடிவு ஏதாச்சும் எடுக்கணும்னா அதை இந்த மாதத்துல எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. எனவே நீங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, போத் இது வந்து ஆண் பெண் 2 பேருக்குமே நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றியில போய் முடியும். பாசிட்டிவான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்துல. அடுத்தது நம்ம பாக்குறது 4ஆம் இடத்துல சனி வக்ரம். 4ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகிறது. இவ்வளவு நாள் இருந்த மன உளைச்சல் எல்லாம் குறையும். மன ரீதியா இருந்து வந்து அந்த தாக்கங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எதுக்கு கவலைப்படுறோனே தெரியாம கடந்த காலகட்டங்களில் நம்ம கவலைப்பட்டிருப்போம். இந்த மாதத்துல அந்த மனமானது கொஞ்சம் அமைதியாகும். நமக்கு அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். மைண்டை ரீசெட் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதத்தை நான் பாசிட்டிவா பாக்குறேன். உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் குறையும். ஹெல்த் ரீதியா மேஜரான ட்ரபிள் எதுவும் இல்லை. ஸோ அதுவும் நான் பாசிட்டிவா பாக்குறேன். இந்த சோர்வு தன்மை, சோம்பேறித்தனம் அதெல்லாம் இப்ப குறையும். இப்ப சுறுசுறுப்பா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உடலும் மனமும் இப்ப உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அடுத்து தாயாரோட இருந்து வந்த கருத்து போராட்டம், தாயார் சார்ந்த வகையில் இருந்து வந்த வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் சரியாகும். தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்ப நிவர்த்தி ஆகும். அதுவும் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த தொய்வு நிலை, மாணவ மாணவிகளுக்கு படிப்புல இருந்த தடுமாற்றங்கள், படிப்புல இருந்த அந்த பிரஷரான அமைப்பு அதெல்லாம் இப்ப குறையும். படிப்பு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த குழப்பமான மனநிலை அதுவும் இப்ப நீங்கும். இப்ப தெளிவு கிடைச்சிடும். பாசிட்டிவா ஒரு பயணத்தை தொடர்றதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. முதல் 4 நாட்கள் அந்த பிக்கப் எடுக்கிறதுல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியோட குரு இணைஞ்சிருக்காரு. ரொம்ப நெகட்டிவ் தாட் அதிகமா வரும் முதல் 4 நாட்கள். எது யோசிச்சாலும் ஏதோ டவுனா நெகட்டிவா யோசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா 4ஆம் தேதிக்கு மேல அது ஸ்பீட் எடுத்துரும். உங்க மைண்ட் வந்து இப்போ பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டா 4ஆம் தேதிக்கு மேல இந்த ஆக்டிவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடத்துல குரு ரொம்ப சுபத்துவ நிலையில இருக்காரு. அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை தாராளமா பண்ணலாம். திருமண முயற்சிகளை நல்ல செய்தி தாராளமா கிடைக்கும். ரொம்ப நாளா நீங்க ட்ரை பண்றீங்க, ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணுங்க, சுப செய்தி நிச்சயமா கிடைக்கும். சோ இதுக்கு நான் ஒரு பாசிட்டிவா இந்த காலகட்டத்தை பாக்குறேன். புதன் அஷ்டமத்துல 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருந்தாலும் அது பிரச்சனை இல்ல. பாதுகாதிபதி மறைகிறாரு. அதனால அது உங்களுக்கு மேஜரா பிரச்சனையை கொடுத்துறாது. தனுசு ராசி, தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் எங்க இருந்தாலும் ரோலை நல்ல வழியா பிளே பண்ணுவாரு. எங்க இருந்தாலும் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அதனால அஷ்டமத்துல புதன் இருக்கிறதுனால பெரிய அளவுல தடை தாமதங்கள் இருக்காது. அலின் சுக்கிரன் 4ஆம் தேதிக்கு மேல போய் புதனோட இணைஞ்சிருவாரு. விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திடும். அதன் வகையில திருமண முயற்சிகளை பண்ணலாம். சுப செய்திகள் தாராளமா கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தோட ஒப்பிடும்போது இந்த மாதம் எவ்வளவோ சூப்பரா இருக்கு. காரணம் என்னன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை விட்டு விலகுறாரு. அதான் அஷ்டமத்துக்கு போயிடுறாரு. அதன் வகையில கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட இந்த வருத்தம், குளறுபடி, குழப்பம், வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம், வாழ்க்கை துணையால ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், மன வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நீங்கும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் விலகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. வாழ்க்கை துணை மேல பாசம் பற்று அதிகரிக்கும். பொதுவா வந்து ராசிநாதனோ லக்னாதிபதியோ 7ஆம் இடத்துல போய் அமர்ந்தாலே வாழ்க்கை துணை மேல அந்த ஒரு பாச பிணைப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். வாழ்க்கை துணையை நினைச்சு நீங்க நல்லா ப்ரௌடா ஃபீல் பண்ற ஒரு அமைப்பை கொடுத்துரும். வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு பூர்ணமா சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா உங்களுடைய வாழ்க்கை துணை முதல்ல நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உங்க கூட பக்கபலமா இருப்பாங்க. அதன் வகையில இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையும் சுபத்துவமா தான் இருக்கு. போன மாதத்தோட இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. போன மாதத்துல கூட ஒரு சில இயற்கையான கருத்து போராட்டங்கள் இருந்திருக்கும். இந்த மாதம் அதுவும் இல்ல. அதுவும் உங்களுக்கு கிளியரா கிளீனா இருக்கு.
அடுத்தது அஷ்டமத்துல புதன் சுக்கிரனுடைய காம்பினேஷன் இந்த மாதத்துல கிரியேட் ஆகும். இது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி திடீர் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். திடீர் பொருளாதார வரவு சிறப்பான முறையில இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது, எப்பயோ எல்ஐசி போட்டு வச்சிருந்தது, அதெல்லாம் இப்ப கிளைம் ஆகும். உங்களுக்கு அதெல்லாம் ஃபேவரா வரும். ஆனா வரக்கூடிய பணம் எங்க போகுதுன்னே தெரியாது. திடீர் செலவு, திடீர் மாற்றம், திடீர் குழப்பம் இதை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் கேது காம்பினேஷன் திடீர்னு வளர்ச்சியை கொடுத்து அதை திடீர்னு புடுங்கிக்கும். சோ அதுதான் வந்து இந்த காம்பினேஷன் கிரியேட் பண்ணும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுலயும் அவசர மாற்றங்களை பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கும் இந்த மாதத்துல கடன் உதவி பண்ணி மாட்டிக்க கூடாது. சோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி இந்த மாதத்துல கடன் சுமை அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சார்ந்த எண்ணங்களும் அதிகமா வரும். அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான சான்சஸும் கிடைக்கும். சோ அதுவும் நான் பாசிட்டிவா பாக்குறேன். ஆனா இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு அந்த பணம் தொலைஞ்சு போறது, கையில இருக்க பொருளாதாரத்தை இழக்கிற ஒரு சூழ்நிலை, அப்படி இல்லைனாக்கா பொருளாதார நெருக்கடி, திடீர்னு அதிகமா பணம் தேவைப்படுறது, இது சார்ந்த ஒரு சில இடர்பாடுகள் இந்த மாதத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொருளாதாரத்தை சரியா மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதத்துல ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு சுபத்துவமான பலனை பெற்றுக் கொடுக்கும். அடுத்து நம்ம தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 5-12க்குரிய ஒரு கிரகம். அது போயிட்டு 10ஆம் இடத்துல இருக்கு. நிறைய பேருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்து தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசி இவங்கள்ல 2 பேருக்குமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துலயே உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கிற இடத்துலயே இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷனுக்கு போகலாம் அல்லது மேல இருந்து கீழே வரலாம். இது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். 5ஆம் அதிபதி நமக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது வளர்ச்சியை குறிக்குது. அப்படிங்கிறதுனால ப்ரமோஷன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரே கம்பெனில இருந்து வேற பிரான்ச்சஸ்க்கு மாற்றப்படலாம் அல்லது உங்களுக்கு இந்த பொருளாதாரம் சம்பளம் பத்தலன்னு சொல்லிட்டு இதை விட வேற ஹையர் இடத்துக்கு நீங்க ரெக்கமெண்ட் ஆகி வேற இடத்துல நீங்க போஷன் ஆகலாம். இப்படி உத்தியோகம் சார்ந்த வகையில திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சி நிச்சயமா உண்டு. ஆனா மாற்றத்தை இந்த காலகட்டம் கொடுக்கறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா நீங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்ப பண்ணலாம். அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, அதாவது தொழில் சார்ந்த வகையிலோ உத்தியோகம் சார்ந்த வகையிலோ அதிகமா பயணம் இருக்கும். அந்த பயணத்தால ஆதாயமும் இருக்கும். புதிய பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த பிசினஸ் நம்ம பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கா? இந்த மாதத்துல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தூண்டும். ஏன்னா 12ஆம் அதிபதி ஜீவனத்துல தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் லிமிட்டா டிராவல் பண்ணணும். கடன் வாங்கி ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். சோ அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பாசிட்டிவா இல்ல. இது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குதுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த எண்ணங்கள்லாம் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த எண்ணங்கள்லாம் வரும். அதை நான் நெகட்டிவா பார்க்கல. ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு. மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் தென்படுது. ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவீங்க, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவீங்க தொழில் உத்தியோகத்துல. அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது பாகியத்துல சூரியன் கேது உடைய கன்ஜக்ஷன். இதுல சூரியன் ஆட்சி. சோ சூரியன் கேது காம்பினேஷன் வரும்போது ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா வந்துடும். ஆன்மீக யாத்திரை அதிகமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக பயணங்களை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தர்ம சிந்தனை அதிகரிக்கும். தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தர்ம சிந்தனை அதிகம். இந்த மாதத்துல அது அதீதமா எழுச்சி பெற்று நிற்கும். கோவில் குளங்களுக்கு அதிகமா போறது, கோவிலுக்கு நிறைய தான தர்மம் செய்யறது, அதே போல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது. இந்த யோகா தியானம் இது சார்ந்த விஷயங்களை அதிகமா ஈடுபடுறது, பற்றில்லாத ஒரு மனநிலை கிரியேட் ஆகிறது. எதுலையும் பற்று இல்ல, பொருளாதாரம் வேணாம், ஃபேமிலி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பற்றில்லாத ஒரு பிடிப்பு இல்லாத மனநிலை கிரியேட் ஆகும். சூரியன் வந்து ஆளுமை கிரகம். ஆளுமை கிரகத்தோட கேது இணையும் போது இது இந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சில தடுமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகளா இருக்கிறீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதத்துல தான தர்மங்கள் அதிகமா செய்யறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேக்சிமம் நிறைய பேர் தான தர்மங்கள் செய்வீங்க. அட்லீஸ்ட் இந்த மாதத்துல ஒரு சின்ன பயணமாச்சு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த வகையில. அது இந்த மாதத்தையும் கனெக்ட் பண்ணுது, அடுத்த மாதத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஏன்னா அடுத்த மாதத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் வருது. அதுவுமே வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு பாசிட்டிவ் தான். அல்ல இந்த மாதம் அடுத்த மாதம் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பயணம் டெஃபினட்டா இருக்கும்.
அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது 9ஆம் இடத்துல சூரியன் கேது கன்ஜெக்ஷன் ஆகும்போது தந்தையாரோட உறவு நிலை சரியா இருக்காது. தந்தையார் சார்ந்த வகையில வருத்தம், கவலை அல்லது தந்தையாரோட அதீதமான கருத்து மோதல் அல்லது தந்தையாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் வருது. இப்படி தந்தை சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்க வாய்ப்பு அதிகம். அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருந்துக்கணும். அடுத்த இந்த மாதத்துல உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஆசை பற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையும் ஓவரா யோசிச்சு இந்த பெயர் புகழுக்காக அதிகமா ஆசைப்படுற அந்த மனநிலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கேது எந்த இடத்துல இருக்காரோ அது சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படாம இருந்தாலே தானாவே நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஜஸ்ட் நம்ம மனசுல அந்த ஆசை வந்துட்டுனா, நமக்கு பெயர் புகழ் அதிகரிக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டுனா அது நம்மள அங்க டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள் இல்ல. ஆனா அஷ்டமத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் வரதுனால இந்த பிறப்பு உறுப்பு, கழிவு நீக்க உறுப்புகள், அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய கணுக்கால் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல எல்லாம் ஏதாச்சும் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது ஏதாச்சும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல நம்ம கொஞ்சம் கவனமா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. மற்றபடி மேஜரா ட்ரபிள் இல்ல. அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்ரம். குடும்பத்துடைய தேவை அதிகரிக்கும், ஃபேமிலியில கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும், குடும்பத்துல ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். வார்த்தையை விட தெரியாம விட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி வக்ரம் ஆயிட்டாலே பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது, பிடிவாத குணம் அதிகரிக்கிறது, கண் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். இந்த மாதிரி சூரியன் ஆட்சி ஆகுறதுனால உஷ்ண ஆதிக்கம் உடல்ல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனவே குடும்பத்துல கொஞ்சம் பராமரிப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா தேவை. ஓவராலா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக எண்ணம், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மைண்ட் அப்படியே கொஞ்சம் பீஸ்ஃபுல்ல நோக்கி பயணிக்கும். கொஞ்சம் மைண்ட் நமக்கு பீஸ்ஃபுல்லா இருந்தா போதும், எதுவுமே தேவையில்ல, மன அமைதி இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த மன அமைதியை தேடி பயணிக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு மாதம் இது. மேஜரா எதுலயும் ட்ரபிள் இல்ல. ஹெல்த் லைட்டா நீங்க கவனம் வச்சுக்கணும். நீங்க தொழில் உத்தியோகத்துல சேஞ்ச் பண்றீங்க, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி மேஜரா எதுலயும் ட்ரபிள் இல்ல. எல்லாமே உங்களுக்கு சுபத்துவமா தான் இருக்கு. தந்தை சார்ந்த உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. தந்தை சார்ந்த விஷயங்கள கவனமா இருங்க. மற்றபடி எதுவுமே உங்களுக்கு மைனஸா இல்ல. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது, பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.